நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 3 லெசன் 3 பாட் 3 கன்னியாகுமரி அப்படின்ற லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லைன் வரைக்கும் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போது இந்த லைன்லேருந்து பார்ப்போம். கன்னியாகுமரி அப்படின்ற லைன்லேருந்து சுவிதா ஹை இது வரைக்கும் நான் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஃபுல்லாக புரியும். இப்போ இந்த लाइन कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. கன்னியாகுமரியில் மகாத்மா காந்தியின் நினைவாக மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. A pavilion has also been built in Kanyakumari in memory of மகாத்மா காந்தி அவரோட நினைவாக கன்னியாகுமரியில் ஒரு மண்டபம் பில்டிங் கட்டியிருக்கு. அவரோட மெமரியாக பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க, மண்டபம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. அதோட கடற்கரையில் கன்னியாகுமரி தேவியின் பழமையான கோவில் உள்ளது. There is an old temple of goddess கன்னியாகுமரி on the beach. அந்த கன்னியாகுமரி அப்படின்ற அந்த கடற்கரையில் கன்னியாகுமரி அப்படின்ற தேவியோட பழமையான கோயில் இருக்குது, பழைய கோயில் இருக்குது. டெம்பிள், ஓல்டு டெம்பிள் வந்து அங்கே கன்னியாகுமரி அப்படின்ற அவங்களோட பேரில் அந்த பீச்சில் வந்து அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேவிக்கே दर्शन करने लोग दूर दूर से यहाँ आते हैं. அம்மனை தரிசனம் செய்வதற்காக மக்கள் வெகு தொலைவில் இருந்து இங்கு வருகிறார்கள். People come here from far and wide to see the goddess. அதாவது எங்கெங்க இருந்தோ தூரமாக வெளிநாட்டில் இருந்து கூட இங்கே வந்து பார்க்கறதுக்கு வராங்க. எங்கெங்க இருந்தோ அந்த தேவி, அதாவது கன்னியாகுமரி தேவி, அவங்க அந்த அம்மனை வந்து பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்தில் இருந்து கூட மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. அதுதான் சொல்கிறாங்க. கன்னியாகுமரியின் அழகிய காட்சிகளை காண வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வருகின்றனர். People also come from abroad to see the beautiful views of கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட அழகை பார்க்கறதுக்காக, அந்த அழகிய காட்சிகளை பார்க்கறதுக்காக, பியூட்டிஃபுல் வியூஸை பார்க்கறதுக்காக அப்ராட், அதாவது வெளிநாட்டில் இருந்து கூட பீப்புள்ஸ், மக்கள் வந்து கூட்டமாக வராங்க, நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. यहाँ के बाजार में लकड़ी और चीप की बनी चीज़ों बिकती है. இங்கிருந்து மரக்கட்டைகள் மற்றும் குண்டுகளால் செய்யப்பட்ட பொருட்கள் சந்தையில் விற்கப்படுகின்றன. Things made of wood and shells are sold in the market. அதாவது மரக்கட்டை மற்றும் குண்டுகளை வச்சு, குண்டுனா அந்த ஷெல்ஸு, அதாவது அந்த சிப்பி, அதை வச்சு பொருள்கள்லாம் செய்கிறாங்க. அது கூட மரப்பொருட்கள், உட்டாலான அந்த திங்ஸை வந்து நிறைய வந்து இங்கே சோல்டு இன் த மார்க்கெட், விற்கிறாங்க, மார்க்கெட்டில், சந்தையில் விற்கிறாங்க. हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहाँ के सुंदर दृश्यों को देखना है. கன்னியாகுமரியில் உள்ள அழகிய காட்சிகளை காண ஒரு முறையாவது செல்ல வேண்டும். We have to visit Kanyakumari at least once and see the beautiful scenery there. அதாவது இந்த இடத்த, அதாவது கன்னியாகுமரியை பார்க்கறதுக்காக, அந்த கன்னியாகுமரியோட அழகை பார்க்கறதுக்காக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம போய் பார்த்துடணும். We have to visit கன்னியாகுமரி அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு டைமாவது போய் பார்த்துடணும் அந்த பியூட்டிஃபுல் சீனரிஸ்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லைனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.